أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم تنزيل ولن تغني عنكم فئتكم شيئا ولو كثرت وإن الله مع المؤمنين اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيعي يوم القيامة الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரித்தானது. கண்மை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான வாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்ளானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து வருவானாக. உலகம் முழுவதும் வாழ்ந்த முன்னோர்கள் தம் எதிர்கால மக்களுக்காக வக்ஃப் செய்யப்பட்ட நிலங்கள் அனைத்தையும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர்கள் வக்ஃப் செய்தார்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. அந்த வக்ஃப் நிலங்கள் மூலமாக, வக்ஃபுகள் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்மையும் பயணிக்கிறவர்களாக ஆக்கி அருள்வானாக. வக்ஃப் நிலங்கள் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்களை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 15 நாட்களாக இந்தியாவில் வக்ஃப் சம்பந்தமான பிரச்சனைகள் நாடெங்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அது சார்ந்த பேச்சுகள், பிரச்சனைகள், ஊடகங்கள், செய்திகள் தினம் தினம் நம்மை அச்சுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இந்தியாவில் வாழ்கின்ற 30 கோடிக்கு மேற்பட்ட முஸ்லிம்கள் இந்த வக்ஃப் சம்பந்தமான பிரச்சனைகளை நினைத்து மிகவும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள். இந்த வக்ஃப் பிரச்சனை முஸ்லிம்கள் எதிர்பார்க்கின்றபடி நல்ல விதமாக முடிவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. கணிதத்திற்குரியவர்களே, வக்ஃப் என்று சொன்னால் நிறுத்துதல் என்று பொருள். ஸ்டாப் அப்படின்னு பொருள். எதுக்கு ஸ்டாப்? இந்த பொருள் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக வேண்டி மட்டும் செயல்படுத்த வேண்டும். இது அல்லாத வேற எந்த காரணத்திற்காகவும் அந்த பொருளை பயன்படுத்துவதற்கு ஸ்டாப், நிறுத்து. இதுதான் வக்ஃப். இப்னு பதூதா என்கிற ஒரு உலகம் சுற்றிய ஒரு மனிதர் கப்பல் மூலமாகவும் தரையில் கழுதைகள், ஒட்டகங்கள், குதிரைகள் மூலமாகவும் உலகம் முழுவதையுமே சுற்றிய ஒரு மனிதர். அவர் போகாத தேசங்கள் கிடையாது, பார்க்காத நாடுகள் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இப்னு பதூதா என்கிற ஒரு மனிதர். அவர் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ்ல இறங்கி ஒரு தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்கிறார். அப்படி போகும் பொழுது ஒரு பையன், ஒரு 8-9 வயசு பையன், சீன பாத்திரம் இருக்கும் இல்லையா, இந்த மண் பாத்திரம், பீங்கான், அந்த மாதிரி ஒரு பெருசா ஒரு சகன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம், அதை தூக்கிட்டு பையன் தெருவில் நடந்து வரான். அப்படியே கொஞ்சம் ஆட்டமும் பாட்டமும் நடையுமாக அந்த பையன், சின்ன பிள்ளைங்க எப்படி நடக்கும் அது போன்று அந்த பையன் நடந்து வரான். இவர் எதிரில் வருகிறார், அந்த பையனை பார்த்து கொண்டு வருகிறார். 2 பக்கமும் வீடுகள்ல மக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க, காய்கறிகளை அறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலையை அவங்களுடைய வீட்டு திண்ணைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். இவர் அப்படியே நடந்து வருகிறார். அந்த பையன்
யதார்த்தமா கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்துடலாம். அந்த மண் பாத்திரம் கீழே விழுந்து பீங்கான் உடைந்து போய்விடுகிறது. உடைஞ்சு போச்சு பாத்திரம். பையன் என்ன செய்யறது தெரியாம அழுது நிற்கிறான். இந்த பாத்திரம் உடைந்த சப்தத்தை கேட்ட 2 பகுதியில் இந்த வீட்டு ஆண்கள் பெண்கள் திரும்பி பார்க்கறாங்க. பாத்திரம் உடைஞ்சு போய் கிடக்கு சுக்குநூறா. அதை பார்த்த மக்கள் எல்லாருமே அப்படியே பதபதச்சு போய் நிற்கிறாங்க. சின்ன பையனுக்கு வந்து பாத்திரமாச்சே, யார் வீட்டு பாத்திரம் தெரியலையே, உடஞ்சி விட்டா. இவன் பாத்திரத்துக்கு சொந்தக்காரனா இல்ல பாத்திரம் உடைய வீட்டுல வேலை பார்க்கறானான்னு தெரியலையே. இந்த பாத்திரம் உடஞ்சி போனதுக்கு அந்த வீட்டுக்காரன் இந்த பையனை என்ன போட்டு அடிப்பானோ தெரியலையே. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இப்படி பதில்தான் எதிரே வந்து கொண்டு இருக்கிறார். இந்த காட்சி எல்லாத்தையும் அப்படியே ஒவ்வொரு மனசா பார்த்து புரிந்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அவர் தன்னுடைய நூல்ல எழுதுறார். நான் உலகத்தை சுற்றி பார்க்கும்போது நடந்த ஒரு காட்சி அவர் எழுதுகிறார். அப்ப இதை எல்லாருமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் பொழுது அந்த பையனை அழுகுறான். ஏன்னா அந்த பையன் ஒரு வீட்டுல வேலை செய்யறான், அடிமை. என்ன செய்யறது தெரியாம அந்த பையனை அழுகும் பொழுது அங்கு பார்த்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் வருகிறார். வந்து அந்த செதறிய அந்த பாத்திரங்களை எல்லாத்தையும் எடுத்து ஒரு பைக்குள்ள போட்டு வாடான்னு சொல்லி அந்த பையனை கையை பிடிச்சிக்கிட்டே போறார். இந்த காட்சியை பார்த்த இவரும் வந்துதான் அந்த 2 பேரையும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறார். அங்க போன ஒரு சின்னதா ஒரு கடை. அந்த கடையில என்ன எழுதிருக்குதுன்னாங்க, உடைந்த பாத்திரங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு உடையாத பாத்திரம் கொடுக்கப்படும். இது ஒரு வக்ஃபு நிறுவனம் என்று அதில் எழுதப்பட்டது. ஒரு கடை வாசல் நேரம் அவர் கொண்டு போய் கொடுத்தா அந்த பாத்திரத்தை புதுசா ஒரு பாத்திரம் கொடுக்கப்பட்டுச்சு. அதை ஏன்னா அந்த பாத்திரம் உடஞ்சிருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? எங்க வீட்டுல ஒரு பாத்திரம் உடஞ்சி போச்சுங்க, எனக்கு ஒரு பாத்திரம் கொடுன்னு சொல்லி கேட்க கூடாது இல்லையா? இந்த உடஞ்ச பாத்திரத்தை கொடுத்த பிறகு அவர் அந்த கடைக்காரர் அதை பார்த்துட்டு புதுசா அதே போன்ற ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்து கொடுக்குறாரு. என்னன்னா, ஒரு மனுஷன் இறந்து போகும்போது ஒரு வக்ஃபு பண்றாரு. என்ன வக்ஃபு பண்றாரு? ஏழை எளியவர்களுடைய பாத்திரம் பட்டுகள்லாம் உடஞ்சி போச்சுன்னா உடஞ்ச பாத்திரத்தை கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டு நல்ல பாத்திரம் வாங்கிட்டு போங்க இலவசமா. இப்படி ஒருத்தர் வக்ஃப் பண்ணியிருக்கிறார் தன்னுடைய சொத்தை ஏழை எளிய மக்களுக்குன்னு சொல்லி வக்ஃபு செய்கிறார். வக்ஃபு செய்கிறார். எப்படி செய்கிறார்? நீ ஒரு டம்ளர் உடஞ்சி போச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா உனக்கு ஒரு டம்ளர் கிடைக்கும். இன்னைக்கு பாத்திரம் ரொம்ப லேசா கிடைக்கும் நமக்கு. 100 வருஷத்துக்கு முன்னால பாத்திரங்கள் எப்படி? நான்லாம் மண் பாத்திரங்களை சமைச்சு மண் பாத்திரங்களையே நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்ப மண் பாத்திரங்களை பார்க்கவே முடியல. மண் பாத்திரங்களை எந்த வகையிலுமே பார்க்க முடியல. இன்னைக்கு நம்ம பள்ளியாசல்ல கொட்டரா கஞ்சியை பார்த்தா சீனா பாத்திரத்துல நம்ம கஞ்சி கொடுக்குறோம். நான் சின்ன வயசுல மண் கொட்டராவில கஞ்சி குடிச்சிருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இன்னைக்கு அந்த மண் கொட்டராவை பார்த்ததே கிடையாது. இப்படி ஒருவர் வக்ஃப் செஞ்சிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு வக்ஃபை நம்ம வாழ்நாளையில கேள்விப்பட்டிருப்போமா? ஆகவே அல்லாஹ்வின் வக்ஃபுங்கிறது ஒரு மனிதன் இறந்து போன பிறகும் தனக்கு நன்மை வேண்டும் என்கிற நம்பிக்கையில் எதிர்பார்ப்பில் செஞ்சுட்டு போனது. ஆனா அந்த ஆசையில், அந்த எண்ணத்தில், அந்த நம்பிக்கையில், ஈமானில் இன்று குறை ஏற்படும் விதமாக, மண்ணை அழிப்படும் விதமாக மத்திய அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கம் இன்னைக்கு அது நம்முடைய நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுது. நம்ம வக்ஃப் செஞ்சா நன்மைங்கிறோம், வக்ஃப் செய்யாதுங்கிறான் இன்னைக்கு. ஏன்னா வக்ஃப் செஞ்சா நம்முடைய சொத்து சரியான முறையில பராமரிக்கப்படுமா, அல்லது எவனாவது அழிட்டு போயிடுவானா, இல்ல இந்துக்களே அழிட்டு போயிடுவாங்களா, கவர்மெண்ட் குடிக்கிட்டு போயிடுமா, நம்ம எதுக்கு வக்ஃப் செஞ்சுக்கிட்டு நம்ம பிள்ளைகளை அனுப்பிச்சுட்டு போட்டோம், அல்லது யாருக்காவது கொடுத்துட்டு போயிடுவோம் என்கிற எண்ணத்தை இந்த மத்திய அரசாங்கம் நம்ம இடத்தில் உருவாக்கி இருக்கிறது. தவறான நம்பிக்கையை மத்திய அரசாங்கம் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய நல்ல நம்பிக்கையை நம்ம கிட்ட இருந்து நீக்க பார்க்கிறது, இஸ்லாத்தினுடைய விளிம்பிலிருந்து நம்மை அகற்ற பார்க்கிறது மத்திய அரசாங்கம். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார். வந்து சொல்றாங்க, அசௌத்து அர்லன் லம் அஸிப் மாலன் தத் அன்ஃபுஸ பின்ஹு ஃபகைஃப தஅமுருனி பிஹி யா ரசூலல்லாஹ். யா ரசூலல்லாஹ், எனக்கு கைபர்ல ஒரு நிலம் கிடைச்சிருக்கு. அந்த நிலம் எனக்கு வந்து ரொம்ப பிரியம்.
எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நிலத்தை. ஆனா அந்த நிலத்தை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல, என்ன செய்யலாம்ங்கிற ஒரு நல்ல ஆலோசனை எனக்கு நீங்க கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவர் கேட்கிறார். அது உமர்ல ஹைபர்ங்கிறது மதீனாவில இருந்து 800 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நிலத்துல நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா குத்தகைக்கு விடலாம். குத்தகைக்கு விட்டாக்க அதன் மூலமாக வருமானம் வரும். அந்த வருமானத்தை என்ன செய்வது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அது உமர்ல வந்து கேட்கிறாங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்ஷைத ஹஸப்த ஹஸலுஹா வ தஸத்தக. நீங்க விரும்புனீங்கன்னா அந்த நிலத்தை நீங்களே வச்சுக்கீங்க, அது உங்ககிட்டே இருக்கட்டும். ஏன்னா அந்த நிலத்தை நீங்க பிரியப்படுறதா வேற சொல்றீங்க, அந்த நிலம் உங்ககிட்டே இருக்கட்டும். அதுல இருந்து வரக்கூடிய வருவாய்களை மட்டும் நீங்க தர்மம் பண்ணிடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. இதுதான் முதல் வக்ஃபுங்கிறாங்க இஸ்லாத்துல. இஸ்லாத்துல நடந்த முதல் வக்ஃபே இதுதான் என்று ஹதீஸ்களில் எழுதுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போலவே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க அந்த நிலத்தை குத்தகைக்கு விட்டு அந்த நிலத்து மூலமா வரக்கூடிய வருவாய்களை எடுத்து தான தர்மங்கள் செய்து கொண்டே இருந்தார். கடைசியில தன்னுடைய உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்யற காலத்துல அந்த இறுதி காலகட்டங்கள்ல முஹாஜிர்கள்ல ஒருத்தரையும் அன்சாரிகள்ல ஒருத்தரையும் அழைத்து அந்த ஹைபர்ல இருக்கக்கூடிய நிலம் சம்பந்தமாக இந்த நிலத்துல எனக்கு எந்த விதமான பாத்தியங்களும் கிடையாது, லா யுபாவு அசலுகா, அதனுடைய அசல் நிலத்தை விற்க கூடாது, வலா யூஹபு அன்பளிப்பு செய்யக்கூடாது, வலா யூரசு அந்த நிலம் யாருக்கும் வாரிசாகவும் போய் சேராது என்று உயிர் எழுதி வைத்து அந்த நிலத்தை முழுக்க முழுக்க வக்ஃபாக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுதி வைத்து விட்டார்கள். அதற்கு 2 பேர் சாட்சியாக இருந்தார்கள், முஹாஜிர் ஒருத்தர் அன்சாரி ஒருத்தர் சாட்சியாக இருந்தார் என்பதற்காக எல்லாம் புகாரிலேயும் இப்னு அபீ ஹாத்திமிலே இந்த ஹதீஸ்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வக்ஃபுகள் அவ்வளவு நேர்த்தியாக நம்மிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. ஆனா இந்த வக்ஃபு சம்பந்தமாக இன்று மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் முஸ்லிம்கள் எல்லாரையுமே கொதிப்படை செய்திருக்கிறது. வக்ஃபு சம்பந்தமா வக்ஃபோர்டு என்ன சொல்லுது, முஸ்லிம்களிடத்துல இந்தியாவில் 9,40,000 சொத்துகள் இருக்கின்றது. அது 10க்கு 10 ஒரு கடையா இருக்கலாம், 100 ஏக்கர் கொண்ட ஒரு நிலமாக இருக்கலாம். இப்படி 9,40,000 சொத்துகள் இருக்கிறது என்று ஒரு கணக்கு வக்ஃபோர்டு சொல்லுது. அதே போல வக்ஃபோர்டு இன்னொன்று என்ன சொல்லுது, 9,40,000 ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இதுல எது உண்மை எது பொய் நமக்கே தெரியல. வக்ஃபோர்டு சொல்றதுல சொத்தா இருக்குதா இல்ல ஏக்கர் நிலமாக இருக்குதா தெரியல. இதுல மத்திய அரசாங்கம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லி இருக்கிறார், இந்தியாவில் 18 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்ஃபோர்டுக்கு இருக்கிறது 2012 வரை. 2012ல இருந்து 2025க்குள்ள 21 லட்சம் ஏக்கர் நிலங்கள் அதிகமாக வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 12 வருஷத்துல 2012ல இருந்து 2025 வரையில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட இந்த 13 வருஷத்துல மட்டும் 21 லட்சம் ஏக்கர்கள் வக்ஃபு நிறுவனத்திற்கு வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். மொத்தம் வக்ஃபுல 39 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக மத்திய கவர்மெண்ட் சொல்லுது. அமித்ஷா சொல்றார். இப்ப பாராளுமன்றத்தில் அவர் சொன்ன அறிக்கை இது. வக்ஃப் போர்டு சொல்லுது 9,40,000 ஏக்கர் தான் இருக்குதுன்னு. ஆனா உள்துறை அமைச்சர் சொல்றாரு 39 லட்சம் ஏக்கர் இருக்குதுங்கிறார். இதுல எது உண்மை? நிலம் யாருக்கு இருக்கு அவன் சொல்றது உண்மையா, யாருன்னே தெரியாத ஒருத்தன் வந்து சொல்றது உண்மையா? இப்ப இவர் அமித்ஷா பிஜேபி போன்ற வகைராக்கள் எல்லாருமே பொய்யை மட்டுமே பரப்புகிறவர்கள். இப்ப இவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது உண்மையா? மத்திய வக்ஃப் போர்டு நிறுவனத்துக்கிட்ட கேட்டாக்க 9,40,000 ஏக்கர் கூட கிடையாது, 8 லட்சத்தி சொச்சம் தான் இருக்குதுங்கிறாங்க. அப்படி ஒரு கணக்கு ஒண்ணு இருக்குது. ஏன்னா ஏன் இப்படிப்பட்ட கணக்குகள்லாம் வருகிறது என்று சொன்னால், வக்ஃப் போர்டு நிறுவனத்துல எவ்வளவுதான் வக்ஃப்ல இருக்குங்கிறது துல்லியமான கணக்கு கிடையாது. துல்லியமான கணக்கு கிடையாது.
தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 60,223 வக்ஃபு நிறுவனங்கள் இருக்கின்றன. அதுக்கு 10க்கு 10 ஒரு கடையாக இருக்கலாம், ஒரு 20க்கு 20 ஒரு வீடாக இருக்கலாம், 20 ஏக்கர் கொண்ட ஒரு வக்ஃபாக கூட இருக்கலாம். மொத்தத்தில் 60,223 வக்ஃபுகள் இருக்கின்றன. இதுல எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குது, எத்தனை கடைகள் இருக்குது, எத்தனை வீடுகள் இருக்கின்றன என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுல எத்தனை தர்காக்கள் இருக்கின்றன, எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கின்றன அதெல்லாம் தெரியாது. மொத்தமா இவ்வளவு இருக்குது. இதனுடைய மதிப்பு என்ன தெரியாது. தமிழ்நாடு வக்ஃபு நிறுவனத்துக்கும் தெரியாது, மத்திய வக்ஃபு நிறுவனத்துக்கும் தெரியாது. இதுதான் நிலவரம். இதே சூழ்நிலையை நீங்க இந்து சமய அறநிலையத்துறைன்னு ஒண்ணு இருக்குது, இந்தியா ஃபுல்லா இருக்குது. இந்த இந்து சமய அறநிலையத்துறையில இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்கின்றன. எல்லா கோயில்களுக்குமே சொத்துகள் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 36,488 கோவில்கள் இருக்கின்றன. இந்த கோவில்களுக்கு 4,78,348 ஏக்கர் நிலம் இருக்கின்றன. 4.25 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. இது ஆதாரபூர்வமா இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல தட்டி பார்த்தாலும் உடனே எங்கெங்க இருக்குங்கிற விவரம் வந்துடும். எந்தெந்த கோயிலுக்கு எங்கெங்க எவ்வளவு நிலங்கள் இருக்குங்கிற விவரம் வரும். ஆனா இந்த விவரம் வக்ஃபு நிறுவனத்துக்கு கிடையாது. இந்த விவரத்தை நீங்க வக்ஃபு நிறுவனத்துல பார்க்க முடியாது கூகுள்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு 22,660 கட்டிடங்களும் 33,665 கடைகளும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. 4,78,348 ஏக்கர் நிலம் தனி, 22,600 கடைகள் தனி, 33,665 கட்டடங்கள் தனி. இதை எல்லாத்தையுமே நீங்க அந்த இந்து சமய அறநிலையத்திற்கு இருக்கக்கூடிய சொத்துகள் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 5.5 லட்சம் சொத்துகள் இருக்கின்றன. 5.5 லட்சம் வக்ஃபுகள் இருக்கின்றன அறநிலையத்துறை. ஆனா தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்குது, அது வக்ஃபுக்கு இருக்குதான்னு பார்த்தா இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 36,000. ஆனா பள்ளிவாசலுடைய எண்ணிக்கை வக்ஃபுல இருக்கிறது வெறும் 3,000க்குள்ளதான். வெறும் 3,000க்குள்ளதான். இப்போ 3,000 நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் அதிகமா இருக்குமா, 36,000 நிறுவனங்களுக்கு இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சொத்துக்கள் அதிகமா இருக்குமா? தமிழ்நாட்டில் இந்துக்கள் அதிகமா இருக்கிறாங்களா, முஸ்லிம்கள் அதிகமா இருக்கிறாங்களா? ஆனா அமித்ஷா வகைராக்கள் பிஜேபி காரங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்தியாவிலேயே அதிகமான சொத்துகள் உள்ள 3வது நிறுவனம் வக்ஃபு நிறுவனம் என்று சொல்கிறார்கள். உண்மையா? கிடையாது, பொய். நம்ம மேல இப்படி எல்லாம் சொல்லி இந்துக்களை அவர்கள் பக்கம் ஈர்க்கிறார்கள். இந்துக்களை நமக்கு எதிராக திரும்ப பார்க்கிறார்கள். இவ்வளவு சொத்து வச்சிருக்கிறான் என் பாய், உனக்கு ஒண்ணுமே இல்லடா, அவனை சும்மா வச்சிருக்கியே அப்படியே அவன் தூண்டி விடுறான். தூண்டிவிடும் விதமாக சொல்லப்பட்டதுதான் இந்த கருத்துகள் எல்லாம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாத்திற்கு எதிராக ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஒரு வக்ஃபு எகிப்துல ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிருக்கிறார். எப்படி வக்ஃபு செஞ்சிருக்கிறார் பாருங்களேன். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அது ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிட்டார். அங்க மருந்து மாத்திரைக்கு அது ஒருத்தர் வக்ஃபு செஞ்சிட்டார். அந்த ஹாஸ்பிட்டல் நடத்தக்கூடிய டாக்டர்ஸ், நர்ஸ், அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறதுக்கு ஒருத்தர் தனியா வக்ஃபு செஞ்சிட்டார். ஒருத்தர் இப்ப பார்க்கிறார், இந்த மருத்துவமனையில நாம ஏதாவது வக்ஃபு செய்யணுமே, எதுக்கு வக்ஃபு செய்யலாம் அப்படின்னு உள்ளுக்கு நுழைஞ்சு தேடி தேடி பார்க்கிறார். பார்த்தா அங்க குடிக்கிற தண்ணிக்கு, கொடுக்கிற பாலுக்கு, குடிக்கிற பிஸ்கட்டுக்கு எல்லாத்துக்குமே வக்ஃபு இருக்கு. இனி அங்க போய் எதையுமே வக்ஃபு செய்ய முடியாது இவரால. ஆனா பணக்காரர் தன்னுடைய செல்வத்தை கொஞ்சம் இந்த மருத்துவமனைக்கு சூப்பரா இயங்கிட்டு இருக்குது. இதன் மூலமா நமக்கு ஒரு நன்மை வரணும், இறந்த பிறகு நன்மை வரணும், இங்க ஏதாவது செஞ்சாக பிரயோஜனமா இருக்க தேடி தேடி பார்க்கிறாரு. எல்லாத்துலயும் எல்லாருமே வக்ஃப் பண்ணிட்டாங்க. ஒரு மருத்துவமனையில எத்தனை வகையான செலவுகள் இருக்கும், எல்லா வகையான செலவுகளுக்கும் வக்ஃப் இருக்காங்க. ஒருத்தர் சுத்தி பார்த்துட்டு கடைசியா முடியாம என்ன செஞ்சாரு, ஒரு 2 பேர்த்த வெளியில இருந்து 2 பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சுதான் போகணும். போய் நோயாளிகள் பெட்ல படுத்து கிடப்பாங்க இல்லையா, அந்த பெட்டுக்கு பக்கத்துல போய் இவங்க 2 பேரும் உட்காந்துக்கணும்.
உட்காந்துக்கிட்டு நேற்றை விட ஒரு நல்லா இருக்கிறாருல்ல, கண்ணெலாம் இன்னைக்கு திறந்து பார்க்குறாருல்ல, காலெலாம் கூட ஆட்டுறாரு, நேற்றுக்கு இன்னைக்கு முன்னேற்றமாக இருக்குதுப்பா. அவர்கிட்ட நோயாளிகிட்ட பேசக்கூடாது, நோயாளி சம்பந்தமா இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கு. ஒரு சைக்கலாஜி ரீதியா அவருடைய உடல் முன்னேறி கொண்டே வருகிறது, முன்னேற்றம் பெற்றுக்கொண்டே வருகிறார் என்கிற நம்பிக்கையை உருவாக்கணும். இதுக்கு 2 பேருக்கு சம்பளம் கொடுக்குறாரு அவர். அந்த மருத்துவமனையில வேற எதுக்கும் வக்ஃப் செய்யறதுக்கு வழி இல்லை. இப்ப அவர் கடைசியாக எடுத்த ஒரு வக்ஃப் என்ன செய்கிறார், இந்த 2 பேருக்கு சம்பளம் நான் தர்றேன், நீ 2 பேரும் தினம் போய் ஒவ்வொரு நோயாளியும் போய் பார்த்து பக்கத்துல உட்காந்து பேசி இருந்துட்டு வந்து, இப்படி ஒருத்தர் வக்ஃப் செய்கிறார். இந்த மாதிரி வக்ஃப்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இப்படி ஒருத்தர் வக்ஃப் செஞ்சிருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் முன்னடியார்களே, ஏன்னா இந்த வக்ஃப் அப்படிங்கிறது ஒரு மனிதன் இறந்து போய்விட்டார், இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமலுகு, ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா அவனுக்கு எந்த வகையிலையும் மனுஷனுக்கு நன்மையே வந்து சேராது. அவன் இறந்து போயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இருக்கிற வரையிலும் குர்ஆன் ஓதி நன்மையை சம்பாதிக்கலாம், தஸ்பீஹ் செஞ்சு நன்மையை சம்பாதிக்கலாம், தொழுது நன்மையை சம்பாதிக்கலாம், தர்மம் செஞ்சு நன்மைகளை சம்பாதிக்கலாம். இறந்து போயிட்டா எந்த வகையிலும் நமக்கு நன்மை வராது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இறந்து போன பிறகு உனக்கு நன்மை வரணுமா? 3 வழி இருக்கு. சதக்கத்துன் ஜாரியா, நிரந்தரமா நன்மை வரும் வழிகளில் நீ ஒரு சதக்கா செய்து கொள். இந்த மருத்துவமனையை செய்கிற மாதிரி, கல்லூரிகள் பள்ளிகள் கட்டுவது, இல்முன் யன்தஃபி பிஹி, பயனுள்ள வழியில் கல்வியை கற்பிப்பது, ஒரு கல்லூரியை கட்டுறது, பள்ளிக்கூடங்களை கட்டுவது, இந்த மாதிரி ஒரு நிறுவனங்களை பாரசாக்களை உருவாக்குவது, இந்த மாதிரி ஒரு செய்வது. வலதும் சாலின் எதுவும் உள்ளது, உனக்காக துவா செய்கிற நல்ல பிள்ளையை உருவாக்கும், நல்ல பிள்ளையை உருவாக்கும், சாலியான பிள்ளையை உருவாக்கும். பாப்பா வாப்பான்னு சொல்லி என்னைக்குமே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நல்ல பிள்ளைகளை உருவாக்கிட்டு போ. இந்த 3 மட்டும்தான் உனக்கு நீ இறந்து போன பிறகு நன்மைகள் வரும். இதுல இன்னைக்கு இந்த 3லையுமே நம்ம கவனங்கிறது வந்து ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. ஆனா அந்த காலகட்டத்தில் இருந்த செல்வந்தர்கள் தன்னுடைய செல்வத்துல பெரும்பகுதி எப்படிதான் தர்மம் பண்ணியிருக்கிறாங்க. 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. உலகத்துல இன்னைக்கு 54 நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. இது ஏற்கனவே இஸ்லாமிய நாடுகளாகவே இருந்தன. அப்பாசியா கலீஃபாக்கள்ல 20% அரசர்கள், அப்பாசியா கலீஃபாக்கள் இருந்த எல்லா அரசர்களும் தங்களுடைய சொத்துகளில் 20% சொத்துக்களை இது போன்ற நிறுவனங்களுக்கு வக்ஃப் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 20% சொத்துகள். இப்ப நீங்க யோசிக்கணும், ஒரு அப்பாசியா கலீஃபா, இப்ப மாமூன் ரஷீத் இருக்கிறார், ஹாரூன் ரஷீத் இருக்கிறார், அவர் அரசராக வாழ்ந்தவர். இவர் தன்னுடைய சொத்துல 20% வக்ஃப் செஞ்சுட்டு போறார். கடைசியில இவர் தான் வாழ்ந்த நாட்களில் திருடி இருப்பாரா, கொள்ளையடிச்சிருப்பாரா, ஊழல் செஞ்சிருப்பாரா? ஏன்னா 20% தர்மம் செஞ்சுட்டு போறாரு. தர்மம் செய்யறதுக்கு கொள்ளையடிப்பாரா, அவரு ஊழல் செய்வாரா? அப்ப நேர்மையான முறையில அந்த மன்னர்கள் ஆட்சியை செஞ்சு நேர்மையான முறையில வந்த வருவாய்கள்ல தன்னுடைய மொத்த வருவாயையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு போகாம 20% இஸ்லாமியர்களுக்காக, இஸ்லாமிய நலனுக்காக விட்டுட்டு வக்ஃபாக எழுதி வச்சுட்டு போறாங்கன்னா அவருடைய வருவாய்கள் எந்த அளவுக்கு சுத்தமானதாக இருக்கும் யோசித்து பாருங்க. ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார், இப்படி நம்ம பார்த்தோம்னாக்க உலகம் முழுவதும் வாழ்ந்த பல பேர் மிக நேர்மையான முறையில தன்னுடைய சொத்துக்களை சம்பாதித்து வக்ஃப் செய்து சென்றிருக்கிறார். கெய்ரோல ஜாமில் அதிகர் என்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது. எல்லாருக்குமே நல்லா தெரியும். பெரிய பல்கலைக்கழகம், உலகத்திலே உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம், இஸ்லாமிய பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்று படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அஸ்ஹர் பல்கலைக்கழகத்துக்கு உலகம் முழுவதுமே சொத்துகள் இருக்கின்றன. இந்தியாவில் கூட, இலங்கையில, தாய்லாந்துல, ஆப்கானிஸ்தான்ல, உலகத்துல எத்தனை முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றனவோ, எத்தனை நாடுகள் இருக்கின்றனோ அத்தனை நாடுகள்லயும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு சொத்துகள் இருக்கு. அவ்வளவு சொத்துக்கள் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வக்ஃப் செஞ்சிருக்கிறார். அந்த கெய்ரோவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மதரசாவில் இருக்கக்கூடிய எந்த பகுதிக்கு நம்ம வக்ஃப் செஞ்சா நம்முடைய சொத்து உடனே செலவழிக்கப்படும் அப்படின்னு பார்க்கிறார். அங்க பார்த்தாக்க
புத்தகம் வாங்கறதுக்கு, பேனா வாங்கறதுக்கு, மை வாங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, சால்னாவுக்கு, கட்டடத்துக்கு, விறகுக்கு, சம்பளத்துக்கு, எல்லாத்துக்குமே அங்க வக்ஃப் செய்யப்படுது. அங்க வக்ஃப் செய்யப்படாத இடங்கிறது ஒண்ணு கூட கிடையாது. ஒண்ணுக்கும் பல பேர் வக்ஃப் செஞ்சிருக்கிறாங்க. உலகம் முழுவதும் பல லட்ச கோடிகள் அந்த மாசாவுக்கு சொத்துகள் இருக்கின்றன. இன்னைக்கும் ஒருத்தர் அதை அப்படியே ஃபுல்லா பார்த்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த நிறுவனத்துக்கு தான் நாம வக்ஃப் செய்யணும். ஆனா எதுக்கு பண்றது? தேடி கேடி சுத்தி பார்த்துட்டு கடைசியா ஒரு இடத்துக்கு கண்டுபிடிக்கிறார். என்னன்னா, சில பேராசிரியர்கள் தூர தொலைவில் இருந்து வருகிறார். கழுதையில வராங்க, ஒட்டகத்துல வராங்க, குதிரையில வராங்க. அவங்க கொண்டு வந்து தன்னுடைய கழுதைய, ஒட்டகத்தை, குதிரையை கட்டி போட்டுட்டு மாணவர்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறாங்க. பாடம் படிச்சு கொடுத்துட்டு சாயந்தரம் திரும்ப வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த இடைப்பட்ட நேரம் 4 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் இந்த ஒட்டகம் கட்டி கிடக்குது இல்ல, குதிரை கட்டி கிடக்குது இல்ல, அந்த குதிரைக்கு நான் சாப்பாடு போடுவதற்கு வக்ஃப் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் வக்ஃப் பண்றார். யாருக்கு? இந்த மனுஷனுக்கு வக்ஃப் கொடுக்கறதுக்கு அங்க இடம் இல்ல, குதிரைக்கு ஒருத்தர் வக்ஃப் கொடுக்கறதுக்கு அங்க முன்வரா. அது ஒரு உயிருள்ள ஜீவன் தானே. அது 10 மணி நேரம் யாரு பராமரிக்கிறது? அதுக்கு தண்ணி காட்டணும், அதுக்கு தீனி போடணும், இடம் மாத்தி கட்டணும், சாணி போட்டிருக்கோம், அதை அல்லணும். இந்த ஜீவன்களை யார் பராமரிப்பது என்று சொல்லி அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒருத்தர் வக்ஃப் பண்றாரு. இப்படி இஸ்லாமியர்கள் தேடி தேடி வக்ஃப் செஞ்சாங்க. ஏன்னா அந்த வக்ஃப் மேல அவங்களுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது, உறுதியான நம்பிக்கை இருக்குது. இறந்து போன பிறகு நமக்கு இதன் மூலமாக நன்மை வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கையை குலைக்கும் விதமாக தான் இன்று மத்திய அரசாங்கம் நம்மிடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இறந்து போன பிறகும் முஸ்லீம் நிம்மதியா இருக்கக்கூடாது. ஏன்னா அங்க போய் கபூர்ஸ்தான் சந்தோஷமா படுத்துக்கிறான். படுத்த பிறகு பேங்க்ல இருந்து பணம் வர மாதிரி என்ன செய்யுது, ஒவ்வொருத்தருக்கும் வருமானம் வந்துகிட்டே இருக்குது. பள்ளிவாசல் கொடுத்ததுனால, மாசார் கொடுத்ததுனால, கல்லூரிகளுக்கு கொடுத்ததுனால அவனுக்கு நிரந்தர வருமானம் வந்துட்டு இருக்கு. கபூர்ஸ்தான்ல இருக்கும் போது கூட இந்த பாய் பயிர்களை கபூர்ஸ்தான்ல கூட நிம்மதியா இருக்க கூடாது. இவரை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். இதுக்கு என்ன வழி? அப்ப வக்ஃபை மாத்தும். வக்ஃப்ல கை வச்சிட்டோம்னா இனி எவனுமே வக்ஃப் செய்ய மாட்டான், வக்ஃப் செய்யறதுக்கு முன் வர மாட்டான். வக்ஃப் செய்ய முன் வரலனாக்க ஆட்டோமேட்டிக்கா அவன் இறந்த பிறகு இருக்கிற இடம் நரகம் தான். நமக்கு நரகத்தை யாரு தீர்மானம் பண்றது? பிஜேபி காரன் தீர்மானம் பண்றான். நீ எங்க செத்து போன பிறகு எங்க இருக்கணும்னு யார் தீர்மானம் பண்றது? பிஜேபி காரன் தீர்மானம் பண்றான். ஆகவே அல்லாஹ் கிடையாது. இந்த வக்ஃப்களை எல்லாம் எதிர்த்து சட்டங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டு விட்டாலும் கூட இந்த வக்ஃப் சட்டங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நடைமுறைக்கு வரக்கூடாது என்று நமக்கு எல்லாருக்குமே ஆசை. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இந்த சட்டத்தை நான் என் மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதே போன்ற தமிழ்நாட்டிலையும் நம்முடைய முதல்வர் இதை சொல்ல வைக்க வேண்டும். அதற்காக வேண்டி வருகிற 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி முதல் 9 மணி வரை எக்மோர் ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு அருகில் ஒரு மீட்டிங் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்கள் முஸ்லீம்கள் சார்பாக ஒரு மீட்டிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மீட்டிங்கில் வந்து எல்லாருமே வந்து கலந்து ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய தலைநகரத்திலேயும் இந்த மீட்டிங்கு இன்று வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு 5 மணி முதல் 9 மணி வரை 5 மணி முதல் 9 மணி வரை நடைபெற இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 13ஆம் தேதி. அதனால இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தேதி 11, நாளை 12, அடுத்த நாள் 13 அது நடைபெற இருக்கிறது. எல்லாருமே அந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. இது நம்முடைய வாழ்வாதாரம் சம்பந்தமான ஒரு பிரச்சனை. இது நம்முடைய எதிர்கால நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த அந்த வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் நம்மை சார்ந்த நமக்கானது, நம்முடைய வளர்ச்சிக்காக அவங்க கொடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு இன்னொருத்த எடுத்து தன்னுடைய வளர்ச்சியை பார்த்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறார். அதையெல்லாம் முறியடிப்பதற்காக வேண்டி ஒரு சின்னதாக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய அந்த எதிர்ப்பை ஏதேனும் ஒரு வகையில் காட்டணும் இல்லையா? அதை காட்டுவதற்காக வேண்டி இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எல்லாம் வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு இந்த வக்ஃப் சட்டத்தை இந்தியாவிலிருந்து அகற்றி முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புகளை முழுமையாக தந்தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.